சரவணன் இப்படி ஒரு முடிவை எடுத்ததை கேட்டதும், அதாவது வீட்டுக்கு வந்து இங்கே கோமதி சொன்ன பிறகு வீட்டில் இருக்க எல்லாரும் அதிர்ச்சியை சந்திச்சிட அதே சமயத்தில் இங்கே பாண்டியன் அங்கே சரவணனை பார்த்து சொல்கிறாங்க, ஏண்டா சரவணா, இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு தானடா உன்னை முடிவெடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்ய, அப்பா நான் தான் என் முடிவை உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லிட்டேனே, இப்போ குழந்தை உண்டாகியிருக்கா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னால் தங்கமேல் கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது. அவளை நான் என் வாழ்க்கையை விட்டு வெறுத்தது மட்டும்தான். இனி நாங்கள் ஒன்று சேர்றதுன்றது கனவுல கூட நடக்காத விஷயம். அப்பா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி இனி பேச வேண்டாம். இந்த விஷயத்துலையாவது என் முடிவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சரவணன் சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. அது கோமதிக்கும் அது பாண்டியனுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. கோமதி பக்கத்தில் வர என்னடி இப்படி பேசிட்டு போறான்னு சரவணன் சொல்ல, இங்கே பாண்டியன் கேட்க அதுக்கு கோமதியும், நான் என்னங்க பண்ண முடியும், சரவணன் எந்த முடிவை எடுத்திருக்கான்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. சரவணன் எடுத்த முடிவை நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. தங்கமயில் மேலே எனக்கு கோவம் இருந்தது. அவள் வாழ்க்கையை விட்டு இவன் மொத்தமாக முடிச்சுட்டு வந்தால் நல்லா தான் இருக்குன்னு தோணுச்சு. அதே சமயத்தில் அவனை பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லைங்க, விடுங்கங்க பார்த்துக்கலான்னு எங்கள் கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் மனசுக்கு எங்க சரியில்லாமல் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இங்கே உள்ளே இருக்க ராஜிக்கும் கதிருக்கும் வேற பிரச்சனை போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் இங்கே தங்கமயிலை பற்றியும் பேசவும் செய்கிறாங்க. பாவம் அந்த தங்கமயில் அக்கா இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருப்பாங்களோ தெரியலன்னு நினச்சிட்டு இங்கே ராஜி மீனாவுக்கு கால் பண்ண, மீனா அப்போ தான் ராஜியோடைய ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ராஜி அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா நான் தங்கமயில் அக்கா பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, நானும் அவங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அக்கா இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு நாங்கள் மீனாவும் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு நாம் அவங்கள போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ராஜி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் கால் கட் பண்ணிடுறாங்க. உடனே பக்கத்தில் செந்தில், நீ எதுக்கு இப்போ அவளை பார்க்க போகணும், தேவையில்லாமல் எதுக்காக நீ அடிக்கடி அவளை சந்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, என்னைகிட்ட கேட்டான், ஏன் உங்கள் அண்ணன் கிட்ட போய் நீங்கள் இதே கேள்வி கேட்க மாட்டீங்களா, அடிக்கடி அவங்கள காயப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியும் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் அண்ணனுக்கு புத்திமதி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெடுக்குன்னே கேட்டுட்டு போங்க. இன்னும் நாம ஒன்று கேட்டால் இவ வேற பதிலுக்கு வேற ஏதோ பேசிட்டு போகிறாளேன்னு நினச்சிட்டு இங்கே செந்திலும் இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே எப்போதும் போல் இங்கே தங்கமேல் தான் வேலையை உண்டுன்னு அதாவது தான் வேலையை பார்த்துட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் தங்கமயில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எங்கள் பாக்கியமும் அவங்க அப்பா மாணிக்கமும் எங்கள் தங்கமயில நிற்க சொல்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம், எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்ல, வேலையெல்லாம் கிடக்கட்டும்டி, முதல்ல நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, நீ அப்போ இனிமேல் அந்த சரவணன் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா நான் தான் என் முடிவை சொல்லிட்டேனே, என் வாழ்க்கையில் இனிமேல் அவருக்கு எந்த இடமும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதும், உன்னை நம்பி இந்த வீட்டில் நாங்கள் எத்தனை நாளைக்கடி இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ இந்த வீட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் சரிதான், குழந்தை பிறகு வரைக்கும் போவேன், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தைய நாங்களும் பார்த்துக்கணும், நீ இந்த வீட்டை விட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க, அப்படி உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா குழந்தைய நீங்கள் ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம், குழந்தைய தூக்கிக்கிட்டே என்னால் வேலைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கே தங்கமயில் ஒரு நிமிஷம் கூட நிற்கல, அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே போக, என்னங்க நம்ம சொல்கிறது எதையுமே உங்கள் பொண்ணு காது கொடுத்து கேட்க மாட்டாளா, எப்படியாவது அந்த வீட்டுக்கு இவளை அனுப்பி வச்சலான்னு பார்த்தா இப்போ என்னடானா இந்த வீட்டு செலவு என் செலவு குழந்தை செலவுன்னு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு இப்படி திமிர பேசிக்கிட்டு இருக்கான்னு அம்மா பாக்கியம் மாணிக்கத்திட்ட பேச, மாணிக்கமோ கொஞ்ச நாள் போகட்டும் பாக்கியம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு அங்கே மாணிக்கமும் ஒரு முடிவில் தான் இருக்காங்க. தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இங்கே தங்கமயிலை பார்த்துட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே சரவணன் தங்கமயிலை பார்க்கவும் செய்கிறாங்க. இவன் மட்டும் எப்படி தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளோ தெரியல, இவளை என் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிச்சிட்டேன், ஆனாலும் இவள் சந்தோஷமாக நிற்காமல் ஓடணும்னு முயற்சி பண்ணி ஓடிட்டே இருக்காளே அப்படின்ற ஒரு வெறியோட தங்கமயிலை பார்த்ததும் வண்டியை நிறுத்துகிற சரவணன் தங்கமயில் பக்கத்தில் வராங்க. குறுக்க வந்து நிறுத்திட்டு தங்கமயில் கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ண, ஆனால் தங்கமயில் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு வேகமாக நகர்ந்து போக பின்னாடியே ஓடி வராங்க எங்கள் சரவணனும். இப்போ எதுக்காக என் பின்னாடியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ரொம்ப திமிராக தான் பேசுகிறேன், ரொம்ப திமிராக தான் நடந்துக்கிறேன், என்ன நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவன் நினைப்பா, நீ என்னமோ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்த மாதிரி நடந்துக்கிற, நீ தான் வேண்டான்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னு சரவணன் சொல்ல, நானும் தான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் என் லைஃப்பில் இனி எப்போதுமே வேண்டான்னு முடிவு எடுத்ததுனால தான் அன்னைக்கு கோர்ட்டில் எல்லாரும் முன்னாடியே நான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்ல, திமிரு தானே உனக்கு, உடம்பு முழுக்க திமிரு, என்ன வேலைக்கு போகிறோன்ற திமிரா, நீ வேலை பார்க்குற இடத்துல வந்து உன்னை பற்றி சொன்னால் போதும் அந்த வீட்டில் இருக்கவங்களே நீ ஏதாவது அந்த வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போய்டுவேன்னு பயந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, இப்போ கூட உனக்கு கிடைச்ச வேலையை என்னால் இல்லாமல் ஆக்க முடியும், ஆனால் எல்லாம் நான் பொறுத்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, பொறுத்து போகிறது நீங்களா இல்லை நானா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. சரவணன் இங்கே அமைதியாக தங்கமயிலை பார்த்துட்டு, நீ சம்பாதிக்கிறன்ற திமிரில் தானே ஆடிக்கிட்டு இருக்க, இனி எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டத்தை நீ ஆட போகிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தங்கமயில் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக,
திரும்பவும் போயிட்டு தங்கமேல் முன்னாடியே போய் நிற்கிறாங்க சரவணனும். கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுத்துட்டா அதனால் இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காத. என் குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நல்லபடியாக சேர்க்குற வரைக்கும் உனக்கு இன்னும் அந்த கடமை முடியலை அப்படின்னு சொல்ல, உங்கள் குழந்தையா? எது உங்கள் குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் தங்கமேலும். அதுக்கு சரவணனும், என்ன விட்டால் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போகிறேன்னு சொல்லும்போது, நான் இப்போ தான் சரியாக பேசுகிறேன். இது உங்கள் குழந்தை இல்லை, என் குழந்தை. என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், அந்த குழந்தைய எப்படி நல்ல வகையில் பெற்றெடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்னை அதிகாரம் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? உங்களுக்கும் எனக்குமான உறவு நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனி உங்களுக்கும் எனக்குமான உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த குழந்தைய காரணம் காட்டி இந்த குழந்தைய பார்க்க வர மாதிரி என்னைய இங்கே அசிங்கப்படுத்துறது பேசுறது இதுதான் கடைசியாக இருக்கணும். இனி என்னை தேடி என் பின்னாடி எப்போ வந்தாலும் நான் கேவலப்பட மாட்டேன். நீங்கள் தான் என்கிட்ட கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்பீங்க அப்படின்னு தங்கமயில் சொல்ல, இதை கேட்டு சரவணன் அதிர்ச்சியாக பார்த்துட்டே நிற்கிறாங்க. தங்கமயில் எங்கள் கையை சுண்டி நேராக எங்கள் சரவணனை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைச்சதில்ல, இனி கிடைக்க போகிறதும் இல்லை, கிடைக்கணும்னு நான் ஆசைப்படவும் இல்லை. எனக்கு என்னுடைய சந்தோஷம் என் குழந்தை மட்டும்தான். உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆன பிறகு இந்த குழந்தைய இப்படி பார்த்துக்கோ, இந்த குழந்தைய இப்படி பெற்றெடுக்கணும், அதுக்காக தான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு எந்த டைலாக்கையும் ஏன் முன்னாடி வந்து நீங்கள் பேச வேணாம். அப்படி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு என்னை தேடி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தங்கமேல் மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு லைஃப் வேற வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களே, அந்த லைஃப்பையும் வாழ விட மாட்டேன். என்னைய நீங்கள் சீண்டாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. தேடி தேடி வந்து என்னை அசிங்கப்படுத்துறதாகவும் அவமானப்படுத்துறதாகவும் அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறதாகவும் நினச்சிங்கன்னா கிடைக்கிற சந்தோஷத்தை முழுசாக கிடைக்க விடாமல் பண்ணிவிடுவேன் இந்த தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அந்த இடத்த விட்டு வேகமாக நகர்ந்து போக, சரவணன் அடுத்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக நின்றுட்டே இருக்காங்க. டக்குன்னு இங்கே அஞ்சலி கால் அட்டன் பண்ணுறாங்க. எங்கள் சரவணனும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கோவிலுக்கு தன்னை பார்க்க வரேன்னு சொன்னவர் எதுக்காக தன்னை விட்டு இப்போது வரலன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணார் எதுவுமே தெரியலேன்னு அங்கே அஞ்சலி நினச்சிட்டு இருக்காங்க. தங்கமயிலோ இங்கே மீனாவோ ராஜியும் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்க்கா இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் கேட்க, அதுக்கு தங்கமயில் விஷயத்த சொல்ல, மாமா இன்னும் திறந்தலையா, திரும்ப திரும்ப எதுக்காக உங்களை டார்ச்சர் பண்ணணும், அதான் நீங்கள் 2 பேருமே முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிட்டிங்கல்ல, இதுக்கப்புறமா அவருக்கு என்ன அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க. மீனாவும் நம்ம அவர்கிட்ட அதை பற்றி தனியாக பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தங்கமயில் கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. தங்கமயிலுக்கு இப்போ தான் மனசில் இருக்க பாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. அது என்னன்னா, தான் முன்னாடி வந்து நிற்கிற சரவணனை டேமேஜ் பண்ணி அனுப்பி விட்டுட்டே இருக்கிறது. தான் அவரை தேடி போகும்போதெல்லாம் தன்னோட அருமை அவருக்கு தெரியல. தன்னை விட்டு அவரை விட்டு தான் விலகி வந்ததுக்கு பிறகு தான் என்னோட அருமை அவருக்கு புரியுதா என்ன? அப்படியே புரிஞ்சாலும் இனி நான் அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற முடிவை எடுக்க போகிறது இல்லையே. என்னுடைய குழந்தையையும் என்னுடைய வாழ்க்கையையும் என்னால் பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த கவலை நீ அவருக்கு எப்போதுமே வர வேண்டாம். அவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும் போதும். தேவையில்லாமல் என்னை அசிங்கப்படுத்துறத நினச்சி என் வாழ்க்கையில் ஏதாவது முயற்சி பண்ணார் அப்படின்னா அடுத்து இந்த தங்கமேல் காட்டுற முடிவும் விபரீதமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வேலையை பார்க்குறதுக்கு உள்ளே போயிடுறாங்க. சரவணனுக்கோ தங்கமேல் பேசிட்டு போன ஒவ்வொரு வார்த்தைகளுமே தங்கமேல் தன்னை பார்த்து பேசிட்டு போன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் மனசை குத்தி காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதை யோசனையில் தான் எங்கள் கடையிலே நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து போன தங்கமயிலே அங்கே பக்கத்தில் நின்று ஒரு குடிச்சிட்டு தன் மனைவி கிட்ட சண்டை போட்டுட்ருக்கால பார்த்ததுமே சரவணன் பேசின எல்லா வார்த்தைகளும் ஞாபகம் வந்து கோபம் வரவும் செய்து அளவுக்கு மீறிய கோபத்தில் எங்கள் தங்கமயில் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே நின்றுகிட்டு இருக்கவரை பார்த்து, ஏயா இப்படி எல்லாரும் முன்னாடியும் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தி பேசுறியே, இது உனக்கு அசிங்கமாகவே இல்லையான்னு சொல்லும்போது நின்று பார்த்துக்கிட்டு இருக்க சரவணனுக்கு இது நல்லாவே கேட்குது. கொஞ்சம் பக்கத்தில் வரவும் செய்கிறாங்க சரவணனும். அப்போ தங்கமயில் சொல்கிறாங்க, ஏயா கட்டின பொண்டாட்டி உன்னை நம்பி தானே வாழ வந்திருக்கா, அவள் தப்பு பண்ணது உனக்கு பெரிய விஷயமா பருதுன்னா அப்போ அவளுக்கு தெரியாமல் நீ எவ்வளவோ பெரிய விஷயங்களெல்லாம் மறைச்சிருக்கியே, அப்போ அதெல்லாம் உனக்கு தப்பவே தெரியாதா? குடிக்கிறது, இப்படி பொண்டாட்டியை போய் அடிக்கிறது, இதுதான் ஆம்பளத்தனமா, இதுதான் அழகா அப்படின்னு தங்கமயில் கேட்க, இது என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் இருக்க பிரச்சனை, நீ யாருமா இதில் தலையிடறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்க, இது குடும்பத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை, என்னைக்கு குடும்பத்தை தாண்டி வெளியில் வருதோ அது பொது பிரச்சனை, யாராக இருந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, நானாக இருந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வேன். ஏமா இந்த ஆள் தான் உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு கேவலப்படுத்துறாரு, இன்னமும் இவர்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இவரை நம்பியே வாழணும்,
வாழ்க்கை நடத்தணும்னு ஏதாவது உனக்கு அவசியம் இருக்கா என்ன? எல்லா பொம்பளைங்க வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. கஷ்டத்தை கடந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கப்புறமா இன்னொரு அடி இந்த பொண்ணு மேலே பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏன் பொண்டாட்டியே நான் அடிப்பேன், நீ யாருமான்னு இதை கேட்கணும்னு சொல்லும்போது அங்கே நின்றுட்டு இருக்க தங்கமயில் ஊங்கிப்பலான்னு அந்த ஆளு கண்ணத்தில் விடவும் செய்கிறாங்க. அவர் அப்படியே சுக்குநூறாகி கடக அம்மா விட்டுருங்கம்மா அப்படின்னு ஓடி வந்து அந்த பொண்ணு கெஞ்ச, இங்கே பாருமா, நீ இங்கே ஒரு பொண்ணாக இருக்க, பசங்களுக்காக வாழணும், அதுக்காக பொறுத்து போகணும்னு நினைப்பேன். ஆனால் ஒரு பொண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் தனியாக நின்று ஜெயிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். உன் வாழ்க்கையை உன்னால் திரும்ப பார்த்துக்கவும் முடியும். இந்த ஆளு கூட இருந்தனா கடைசி வரைக்கும் அடி வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். வாழ போகிற ஒரு வாழ்க்கையில் சந்தோஷன்றது ரொம்ப முக்கியம். என்னைக்கு உன் புருஷன் 4 பேர் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறானோ அன்னையோட அவன் உறவை முடிச்சுக்கிறதா ஒரு பொண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு சரவணனை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக சரவணனும் ரொம்ப கேவலப்பட்டு நிற்கிறாங்க. இங்கே தான் பண்ணின விஷயங்களை நினச்சி